ஸோ இந்த மாதிரி ஹுவாய் மொபைல்ஸ் நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பீஸு. ஸோ இது கொஞ்சம் பழைய மொபைல் தான், ஆனாலும் ரொம்பவே லைட் வெயிட்டாக ஒரு லெதர் ஃபினிஷில் ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைல் எப்படி ஃபார்மட் அடிக்கலாம்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஹுவாய் மொபைல்ஸ் இப்போ திரும்பவும் ரீஎன்ட்ரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா 2% தான் இருக்குது. ஸோ பேட்ரி இஸ் எம்டி அப்படின்னு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ ஃபோன் வில் பி ஷட் டவுன் இன் 30 செகண்ட்ஸ் அப்படின்னும் நமக்கு ஒரு அட்டென்ஷன் மெசேஜும் வந்துடுச்சு. ஸோ அதனால் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபேக்ட்ரி ரீசெட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. டோட்டலாக ஒரு 150 கிராம் தான் வெயிட்டு, லெதர் ஃபினிஷில் இருக்குது. இது 2019 லான்ச் பண்ண ஒரு மொபைல். ஸோ இது இந்தியாவில் லான்ச் பண்ணலை. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணும்போது நம்ம இப்படி ஸ்வைப் டவுன் பண்ணோம்னா அன்லாக் ஆகிடும். ஸோ இதில் நமக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 32 GB தான் இதோடைய ஸ்டோரேஜ். இன்பில்ட் மெமரி பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அபவுட் ஃபோன் இருக்கும். ஸோ அந்த அபவுட் ஃபோனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஹுவாய் Y6 Prime 2019 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 9 இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9 தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு 9 நீங்கள் யாராவது மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது என்ன மொபைல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மொபைலோடைய கேமரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதை எப்படி ஃபார்மேட் பண்ணலான்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். பாட்டமில் வந்தீங்கன்னா சிஸ்டமில் இருக்கும். ஸோ அதில் அபவுட் ஃபோன் போங்க. அபவுட் ஃபோனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிஸ்டமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சிஸ்டம்லேயே உங்களுக்கு ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எரேஸ் ஆல் டேட்டா வந்துடும். ஸோ அதில் ரீஸ்டோர் இல்லை ரீசெட் ஃபோன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ பாட்டமில் ரீசெட் ஃபோன் இருக்குது. ஸோ அதை ரீசெட் கொடுக்குறேன். ஸோ பேக்கப் கேட்குது, வேணும்னா நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரீசெட் ஃபோனை கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு ரீசெட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைலில் சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றிங்க. இப்போ நான் 100% வரைக்கும் சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 99% காமிச்சது. நான் வந்து ரீபூட், அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ ரீபூட் ஆகுது. ஸோ இப்போ ரீபூட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மொபைல் கிடச்சிரும். ஸோ லோடர்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டிசைன் கூட நல்லா தான் இருக்குது. இப்போ நிறைய மொபைல்ஸில் இதே மாதிரி தான் ரிங் ஷேப்பில் கேமரா மாடியூல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. திரும்ப ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகுது. இந்த வைப்ரேஷன் மோட்டார்லாம் நல்லா தான் இருக்குது. ஹாப்டிக் ஃபீட்பேக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த மொபைலில். ஸோ நீங்கள் யாராவது இந்த ஹுவாய் பிராண்ட் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன பிராண்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணும்போது சிஸ்டமில் வர்ற மாதிரி மியூசிக்லாம் வருது. ஸோ இது கொஞ்சம் பழைய மொபைல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்தது. ஸோ இப்போ நமக்கு வந்துடுச்சு. ஸோ இதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்தோம்னா நமக்கு திரும்பவும் யுனைடெட் ஸ்டேட்ஸு மற்ற இந்தியா எல்லாத்தையும் கேட்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துங்க. அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அதை ஓகே கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வருது. இன்சர்ட் சிம் கார்டை ஸ்கிப்பு கொடுத்துடலாம். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் பழைய மொபைல்ஸ் எல்லாம் இந்த ஆட்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்கலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மொபைல் பூட்டப் ஆக போகுது.
ஸோ இதில் ஏதோ ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்டேட் மேனுவலி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு மொபைல் வந்து ஃபஸ்ட்டு பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பூட்டப் ஆனதுக்கப்புறமா நம்ம செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜை செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 32 ஜிபியில் 6 ஜிபி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு 128 ஜிபியில் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஜிபியை விட அதிகமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 64 ஜிபியில் ஒரு 10 to 14 ஜிபி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 99ல் இருந்தது, இப்போ 96ல் இருந்தது. ஸோ இப்போ 95க்கு மாறிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3% தான் பேட்ரி ட்ரைன் ஆகிருக்கு. இருந்தாலும் பேட்ரி ட்ரைனிங் இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா 3000 mAh பேட்ரி தான் இருக்குது. அண்டு ரொம்பவே ஸ்லிம்மாக ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ பேட்ரி பேக்கப் நமக்கு 1 day வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். 1 day வந்தால் தான் வரும். பட் மொபைல் ரொம்ப காம்பேக்டாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் இப்போ வர்றதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.